ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு காலேஜ் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன காலேஜ் அப்படின்னா கேஐடி, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோட் 2750. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது. ரீசெண்ட் இயர்ஸில் இவங்க பண்ணாத பிளேஸ்மெண்ட் கிடையாது, அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க வித் இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணி. சரி, சில விஷயங்கள் நம்ம இங்கே வந்து சொல்லலாம். அவங்களோட கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த கல்லூரிக்குள்ளே போகிறதுக்கு என்ன, அண்ட் என்னெல்லாம் அந்த கல்லூரியோட அம்சங்கள் என்னெல்லாம் இருக்குது, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்எஃப் ரேங்கிங்லேருந்து எல்லாமே, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு அண்ட் எல்லா விஷயமும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு ஒரு ரிவ்யூ எடுத்தது மட்டும்தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிறது கேட்டு தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியை மிஸ் பண்ணிட வேண்டாம் கவுன்சிலிங்கில். அண்ட் ரொம்ப முக்கியம், இப்போ பார்த்தீங்கன்னா NAC NBA அக்ரிடேஷன் கோர்சஸ் வச்சுருக்காங்க, என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் 2008 அட்டானமஸ் கல்லூரியாக விளங்குது. என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து 201 300வது பேண்டு. நிறைய காலேஜ் ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வரப்போது அடுத்து என்ன காலேஜ் வேணும்னு சொல்லுங்கள். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 44 LPA வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 UG கோர்ஸஸ், 7 PG கோர்ஸ் வச்சுருக்காங்க. NACல A வச்சுருக்காங்க, NBA அக்ரிடேஷன் கோர்சஸ் வச்சுருக்காங்க. 30 ஏக்கர் கேம்பஸ் விச் இஸ் மேசிவ் நம்பர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜோட அறிமுகம் இதுதான். அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது, காலேஜ் ஃபீ வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் 1,10,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 2 லட்சத்துலேருந்து 2.5 L வரைக்கும் வாங்குறாங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 15 lakhs to 130 lakhs அப்படிங்கிறது வாங்குறாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்காலர்ஷிப் கட் ஆஃப், அதாவது நம்ம கட் ஆஃப் பேஸில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எப்படின்னா 185 and above இருந்தால், 185 அல்லது அதுக்கு மேலே இருந்தால் டியூஷன் ஃபீ ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அடுத்து 178 to 184க்குள்ளே இருந்தீங்கன்னா டியூஷன் ஃபீ ஃப்ரீ அண்ட் 20,000 கட்டணும், ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபீ இருக்குது. அடுத்து 170 to 177 இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு ஃபீ வேவர் வச்சுருக்காங்க. 50% டியூஷன் ஃபீ ஃப்ரீ. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீலேருந்து 50% கழிச்சிட்றாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாம் நீங்கள் முன்கூட்டியே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்குறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பிளேஸ்மெண்ட் தராங்க அப்படின்னா 200+ கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராங்களா அப்படின்னு விசாரித்து பார்த்தபோது கண்டிப்பாக வராங்கன்னு தான் பசங்க சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் 2 இயர்ஸில் எடுத்து பார்க்கும்போது 95% பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் வச்சுருக்காங்க, விச் மீன்ஸ் ஹியூஜ் நம்பர். இங்கே பாருங்கள், 44 LPA 40 LPAல வாங்கி கொடுத்துருக்காங்க, 27 LPAல வாங்கி கொடுத்துருக்காங்க, 21 LPAல, 18 LPAல. ஸோ ஒரு சராசரியாக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 LPA அப்படின்னு வருது. ஒரு லார்ஜர் தென் அப்படின்னு பார்க்கும்போது, லார்ஜராக பார்க்கும்போது 44 LPA. ஸோ அதுலேயும் 18 LPA வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 800+ ஆஃபர்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஹை வேலிடாக இருக்குது, இங்கே மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இந்தந்த கம்பெனி வர்றாங்கன்னு நாங்கள் வந்து பிக்சரோடு போட்டிருக்கேன், ஓகேவா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வச்சுருக்காங்க. ஒரு கல்லூரியில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குனாலே என்ன விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியிலேருந்தே வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதாவது இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமிக்கும் ஒரு பாண்ட், சரிங்களா? இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? பையனுக்கு காலேஜ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து சொல்லித்தராங்க காலேஜில், சரிங்களா? அப்போ படிக்கும்போதே அவன் இண்டஸ்ட்ரி நாலேஜோடு போவான், இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நாலேஜோடு அவன் போவான். அடுத்தது சிஎஸ்சி பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இன்டெல்லில் வச்சுருக்காங்க, ஜுனிப்பர் நெட்வொர்க்ஸில் வச்சுருக்காங்க, அது சிஸ்கோ ஃபுல் ஸ்டாக் COEயில் வச்சுருக்காங்க, க்ளவுடு COE, நேஷ்னல் சைபர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் NCSS சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து அதர் CEOs வந்து பார்த்திங்கன்னா நிறையா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா கேடன்ஸு, அதுக்கப்புறம் QNX எம்பெடட் சிஸ்டம்மு, அதுக்கப்புறம் குல்காம், அதில் வந்து சிலிக்கான் லேப்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து டிசால்ட் சிஸ்டம்லேயும் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் CDAC சப்போர்ட்டட் IoT சென்டர் வச்சுருக்காங்க, IoTலேயும் இருக்குது. UAV டெக்னாலஜி சப்போர்ட்டட் பை சென்டர் ஆஃப் ஃபார் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு கூட வச்சுருக்காங்க, MITAU சென்னை அப்படின்னு கூட வச்சுருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விஷயம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி கனெக்ட், இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா 250+ இண்டஸ்ட்ரி கூட வந்து MOU சைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, விச் மீன்ஸ் எல்லா மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டிய விஷயம் சேருது. என்ன அப்படின்னா
ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஸோ இன்பிளான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த சைனோட விஷயமே. ஓகேங்களா? அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ், அதான் நான் சொன்னல முதலே சொன்னல, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம்னாலே இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஹை குவாலிட்டி டெக்னீஷியன் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க பசங்களுக்கு. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி நாலேஜ் வருது. அண்ட் இன்டெல், கூகுள், டிசால்ட் சிஸ்டம் அண்டு HCL, TCS இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இது கூட டைப் பண்ணி வச்சு இண்டஸ்ட்ரியிலேருந்தே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அகாடமிக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு என்னது கேப் வந்து ஃபில் பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் இந்த கல்லூரி மிஸ் பண்ணிட வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்குது. இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் வச்சுருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஜயட் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டெய்லர் யூனிவர்சிட்டி மலேசியா, பேங்காக்கில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஈஸ்டர்ன் மிச்சன்ஜீனின் யூனிவர்சிட்டி USA, மல்டிமீடியா யூனிவர்சிட்டி மலேசியா. ஸோ இப்போ டைப் பண்ணுறது மூலிமா மாணவர்கள் இங்கிருந்து அங்கே போய் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இங்கிருந்து அங்கே போய் நிறைய விஷயங்கள் போய் படிக்கலாம். அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனு, ஜாப்பனீஸு, அதுக்கப்புறம் மெண்டேரியன் லாங்குவேஜ் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா MNC கம்பெனியில் ப்ளேஸ் ஆனானா பையன் அங்கே போய் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுல்ல, இங்கேயே வந்து ஃபாரின் லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா MNC கம்பெனி கூட டைப் நிறைய வச்சுருக்காங்கன்னு புரியுது. ஸோ இப்போ கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் இருந்தால் போகலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். AIDSக்கு இந்த கட் ஆஃப், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த கட் ஆஃப் பார்த்துக்கங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா OC, BC, BCM, MBC, SC, ST கம்யூனிட்டி வைஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற கட் ஆஃப் இருந்தால் போயிடலாம். அடுத்து AML அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இங்கே இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கும் இங்கே இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் இருந்தால் போயிடலாம். எல்லா கம்யூனிட்டி செக் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதான் நகர்ந்து நிற்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜிக்கு CSBS, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ இதுக்குமே நான் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன், பார்த்துக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் CSE, ECE. ஸோ கட் ஆஃப் பாருங்கள், 185.5க்கு தான் போன வருஷமே கிடச்சிருக்கு OCக்கு. ஸோ இது வந்து OCக்கு 182க்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ரவுண்டு 1லேயே நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க. இந்த 2 கோர்ஸையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளியும் 175 அப்படிங்கிற கோர்ஸு எடுத்திருக்காங்க. 177க்கு எடுத்திருக்காங்க. கண்டினியூஸாக அந்த கம்யூனிட்டி வைஸ் பாருங்கள். அண்ட் ட்ரிபிளி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், VLSI டிசைன் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குமே கட் ஆஃப் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி. ஸோ அதுக்கு கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. ஸோ கட் ஆஃப் வைஸும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் இந்த கட் ஆஃப்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி மாதிரியே வேறு கல்லூரி ரிவ்யூ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த ரிவ்யூ போடுறேன். அண்ட் திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் காலேஜ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி மிஸ் பண்ணிட வேண்டாம். சாய்ஸ் பிள்ளைங்களாம் மறக்காமல் வைங்க. அண்ட் ஸ்காலர்ஷிப் பற்றியும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.